அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. முதலிய ஒரு விளக்கம் கொடுத்துட்றேன். டைட்டில் இருக்கின்ற ஆப்பு அப்படின்றது தமிழ் ஆப்பு கிடையாது. இது ஆப்கானிஸ்தான்ல புழங்குகின்ற பல மொழிகளில் ஒரு மொழியான பஷ்டூன் மொழி. அந்த வார்த்தை அதை தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னா ஏஏஏ திக்குமுக்காடி போயிடுச்சுங்க. அதனால நான் அப்படியே போட்டுட்டேன். ஆகவே இது ஆப்கான் ஆப்பு, ரைட். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி டெல்லியில் நடந்த கொடூரமான வெறித்தனமான தீவிரவாத தாக்குதல். இது மன்னிக்க முடியாத குற்றம். இதுக்கு முட்டு கொடுக்கறது, இல்லை சார் அப்படி சார் இப்படி சார் அப்படின்னு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கறது, இதையெல்லாம் எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அப்படி யாராவது பேசினாங்கன்னா அது தேச துரோகம், இந்திய மக்களுக்கு எதிரான கருத்து அப்படின்னு தான் பார்க்கணும். புலி கூட்டணி கட்சிகள் குறிப்பாக தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இறந்தவர்கள் குடும்பத்துக்கு ஆறுதல் இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு இருக்காங்க. கூடவே இந்த பாதிக்கப்பட்டவர்கள், காயமடைந்தவர்கள், ஆஸ்பத்திரியில் இருக்கவங்க, அவங்க விரைவில் குணமடைந்து நலம் பெற வேண்டும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் இனிமேல் நகரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாதுகாப்பில் குறைபாடு, அதனால அமித்ஷா பதவி விலக வேண்டும், மோடி பதவி விலக வேண்டும் அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு சில பத்திரிகையாளர்கள் அண்ட் ஊடகவியலாளர்கள் என்று தங்களை அழைத்துக் கொள்பவர்கள், ஏன் நான் சோ கால்டு தங்களை அழைத்துக் கொள்பவர்கள் அப்படின்னு சொல்றேன்னா, பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் அப்படின்னு சொன்னா எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் அந்த சம்பவம் அதற்கு அவங்களுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படித்தான் இருக்கணுமே தவிர, அந்த சம்பவம் எந்த மாநிலத்தில் நடந்தது, எந்த கட்சி ஆட்சியில் இருக்கின்றது, யார் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள், அதை பொறுத்து அது ஆதரவா எதிர்ப்பா அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா இதுதான் அரசியல்வாதிகள் செய்யறது. இதையே பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள்னு சொல்லிக்கிறவங்க செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அப்புறம் அவங்கள எப்படி நம்ம ஜேர்னலிஸ்ட்னு சொல்ல முடியும்? பக்க அரசியல்வாதிகள் தான். சரி, அவங்களுடைய கருத்து என்னவா இருக்கு அப்படின்னா, அந்த பீகார் தேர்தலையும் இந்த தீவிரவாத தாக்குதலையும் சம்பந்தப்படுத்தி அதுலேயும் ரொம்ப சோக்கா பூசினா மாதிரியும் இருக்கணும், பூசாத மாதிரியும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. நாளைக்கு பீகார் தேர்தல், இன்றைக்கு குண்டு வெடிப்பு, அவ்வளோதான். அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றது நமக்கு நல்லா புரியும். ஆனால் நாளைக்கே கேள்வி கேட்டான்னு, அது பாருங்க 2 இன்சிடென்ட் நடந்திருக்குது, தனித்தனி இன்சிடென்ட், ஒன்று நடக்க போகுது, ஒன்று நடந்திருக்குது, நான் 2த்தையும் இது மாதிரி இருக்குது அப்படின்னு போட்டேன். நீங்களா லிங்க் பண்ணிக்கினீங்கன்னா நானா பொறுப்பு அப்படின்னு சோக்கா எஸ்கேப் ஆறதான். ரொம்ப புத்திசாலித்தனமாக இவங்கெல்லாம் கருத்து சொல்கிறாங்களாம். அண்டு ஒரு சில அரசியல்வாதிகள் நேரடியாகவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இப்போது நாளைக்கு பீகார் தேர்தல் முடிவுகள் வரப்போகின்றன. என்டிஏ அவங்க மறுபடியும் அமோக வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டார்கள் அப்படின்னு சொன்னால், அப்போ இந்த மாதிரி லிங்க் பண்ணி கருத்து சொன்னவங்கலாம் இன்னும் விகரஸாக பேச ஆரம்பிப்பாங்க. பார்த்தீங்களா, எப்பப்பெல்லாம் எலெக்ஷன் நடக்குதோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு தீவிரவாத சம்பவம் நடக்கும். அதுக்கப்புறம் எலெக்ஷனில் ஜனங்கள்லாம் பாஜகவுக்கு ஓட்டு அள்ளி கொட்டுவாங்க. இது ஒரு டெம்ப்ளேட்டாகவே ஆயிடுச்சு அப்படின்னு கேட்க ஆரம்பிப்பாங்க. சரி, இப்போ நான் இந்த மாதிரி அறிவுஜீவிகள், அது அரசியல்வாதிகள் ஆகட்டும், சோகால் ஜேர்னலிஸ்ட் ஆகட்டும், அவங்களெல்லாம் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த மாதிரியான மக்களுக்கு எதிரான, நாட்டுக்கு எதிரான தீவிரவாத செயல்கள் நடந்ததுன்னு சொன்னா உடனே நீங்க என்ன சொல்றீங்க? பார்த்தீங்களா, இந்த அரசாங்கம் பாதுகாப்பில் தவறிவிட்டது, அதனால இந்த அரசாங்கம் பதவி விலக வேண்டும் அப்படின்னு ஒரு கருத்தை நீங்க முன்வைக்கிறீங்க. அப்போ இதையும் தாண்டி மக்கள் இதே ஆட்சிக்கு, இதே கட்சிக்கு ஓட்டு போடுறாங்கன்னு சொன்னா, அப்ப நீங்க சொல்ற இந்த கருத்தை, நீங்கள் முன்வைக்கிற குற்றச்சாட்டுகளை தூக்கி குப்பையில போட்டுட்டாங்க அந்த ஓட்டு போடுகின்ற ஜனங்கள் அப்படின்றது தான் அர்த்தம். திருப்பி திருப்பி என்ன சொல்றீங்க? இந்த அரசாங்கம் செயலிழந்து விட்டது, உள்துறை அமைச்சர், பிரதம மந்திரி இவங்கெல்லாம் பதவி விலக வேண்டும், நாட்டின் பாதுகாப்பில் இவர்கள் அக்கறை இல்லாமல் இருக்கின்றார்கள் அப்படின்னு நீங்க கரடியா கத்தியும் ஜனங்க அதே கட்சிக்கு மறுபடியும் ஆட்சிக்கு வருவதற்கு ஓட்டு போடுறாங்கன்னு சொன்னா, அப்போ உங்களுடைய வார்த்தைகளை இந்த மக்கள் மதிக்கவில்லைன்னு அர்த்தம். இப்பவாது புரியுதா உங்களுக்கு? அதுக்கும் மேல இப்பவாவது இத்தோட போச்சு, நீங்க ஆட்சியில உட்கார்ந்துருந்தீங்கன்னா இதை விட மோசமா இருந்திருக்கும் அப்படின்னு பயந்துன்னு கூட அவங்க இப்ப இருக்கின்ற அந்த என்டிஏ கூட்டணிக்கு வாக்குகளை அள்ளி கொடுக்கின்றார்கள் அப்படின்னு நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாம். ஒருவேளை துரதிருஷ்டவசமாக பீகார் மக்களின் தலைவிதி அப்படி இருக்குமானால் ஆர்ஜேடி கூட்டணி ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துடுறாங்க அப்படின்னு வச்சுப்பாம, அப்போ இந்த குண்டு வெடிப்பையும் தேர்தலையும் சம்பந்தப்படுத்தி கருத்து சொன்னவங்கெல்லாம் அப்போ ஆர்ஜேடிக்கும் இதுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கின்றது அப்படின்னு ஒத்துப்பாங்களா? நீங்க தானே சொன்னீங்க தேர்தல், குண்டுவெடிப்பு, தீவிரவாதம், நீங்க தானே சொன்னீங்க. அப்ப இதுல யாருக்கு பலன் இருக்கின்றதோ அவங்களுக்கு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு ஒத்துப்பீங்களா? என்டிஏ ஜெயிச்சா மட்டும் சம்பந்தம்,
ஆர்ஜேடி ஜெயிச்சா சம்பந்தமே இல்லையா? இது பம்மல் கே சம்பந்தத்தோட மோசமா இருக்குதே. ரைட், தேர்தல் முடிவுகள் வரப்போகின்றன. அதுல என்டிஏ ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளும் அப்படின்னு எல்லா கருத்து கணிப்புகளும் ஒரு சேர சொல்லியிருக்காங்க. இதுதான் எனக்கு குழப்பமா இருக்குது. ஏன்னா என்னைக்குமே இந்த மாதிரி நடந்தது இல்லை. ஏதாவது 2-3 இப்படி மாறி மாறி இருக்கும். 2 எக்ஸ்ட்ரீம்லையும் இருக்கும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி அமோகமாக ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் அந்த எக்ஸ்ட்ரீமில் இல்லை அந்த கூட்டணி அமோகமாக தோற்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்வேரியபிளி எல்லா கருத்து கணிப்புமே என்டிஏ மறுபடியும் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்கிறது அப்படின்னும் போது சரி ரைட், உண்மையான ரிசல்ட் வரட்டும் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த முடிவுகள் வரட்டும். அதுக்கு முன்னாடி இந்த சோ கால்டு ஜேர்னலிஸ்ட் கிட்ட இன்னொரு கேள்வி கேட்கணும். அண்ட் ஈவன் அந்த அரசியல்வாதிகள், இந்த தேர்தலையும் குண்டுவெடிப்பையும் சம்மந்தப்படுத்துகின்றவர்கள், இப்போ இந்த சம்பவத்தில் கைதானவர்கள் யாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். எப்படி இவங்கெல்லாம் பாஜக ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக இப்படிலாம் செஞ்சாங்களா? இப்போ இவங்களே சொல்றாங்க இது ஒரு டெம்ப்ளேட்டாகவே போயிடுச்சு. இந்த மாதிரி எலெக்ஷன் வரும்போதெல்லாம் ஏதோ ஒரு சம்பவம் நடக்கின்றது, அதுக்கப்புறம் பாஜக வெற்றி பெறுகின்றது அப்படின்றது அப்படியே ஒரு ரெகுலர் ஈவெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்றீங்கல்ல. அப்போது இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் இந்த செய்தியெல்லாம் படிக்கலையா? நாம் இந்த மாதிரி பண்ணால் அது பாஜக தான் அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க, மக்கள் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியாதா? இல்லை பாஜக ஜெயிக்கணுன்றதுக்காகவே இந்த மாதிரிலாம் பண்ணாங்களா? இதை யாராவது கொஞ்சம் புள்ளி கூட்டணியில் இருக்கவங்க, இதை சம்பந்தப்படுத்துறவங்க தயவு செஞ்சு எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதையெல்லாம் யோசிக்காம ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டே இருக்கணும். அமித்ஷா, மோடி இவங்கெல்லாம் பதவி விலக வேண்டும் அப்படின்னு கத்திக்கினே இருக்கணும். இதுக்காகவே உங்களுடைய நேரத்தை நீங்கள் செலவு பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்புறம் மக்கள் உங்களை எங்கேருந்து மதிப்பாங்க? இதில் அந்த புள்ளி கூட்டணியில் சொல்லியிருக்காங்க பாருங்க, மும்பையில் குண்டு வெடிப்பு நடந்தப்போ அந்த ஹோம் மினிஸ்டர் அவர் ராஜினாமா செய்து விட்டார். அவர் ராஜினாமா செஞ்சது குண்டு வெடிப்பு நடந்தது, இத்தனை பேர் செத்தாங்களே அப்படின்றதுக்காக கிடையாது. அப்பப்போ போயிட்டு ட்ரெஸ் மாற்றின்னு வந்தார்ல, ஒரே ட்ரெஸ்ஸோட கேமரா முன்னாடி இருந்தால் அது நல்லா இருக்காது அப்படின்ட்டு அந்த மேக்கப்போட வேற வேற கலர் ட்ரெஸ்ஸில் வந்தார் இல்லையா? இது ஒரு பெரிய எதிர்ப்பை கிளப்பியது. எல்லாரும் போட்டு கிழிக்கிழின்னு கிழிக்க ஆரம்பிச்சாங்க. அதனால் ஃபோர்ஸ் டு ரிசைன். ஸோ குண்டு வெடிப்புக்காக ராஜினாமா பண்ணார் அப்படின்லாம் கதை ஓடாதீங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் நடந்தது என்ன அப்படின்னு என்ன மாதிரி வேலை வெட்டி இல்லாத ஒரு சிலருக்காவது ஞாபகம் இருக்கும். எல்லாருக்குமே ஞாபகம் மறந்து போயிருக்கும்லாம் நினைக்காதீங்க. ரைட், இப்போ அடுத்தது என்ன பண்ணுவாங்க? அதுவும் அந்த ரிசல்ட்டில் என்டிஏ மறுபடியும் ஆட்சியை தக்க வைத்து கொண்டது அப்படின்னு சொன்னால், என்னங்க ஆப்ரேஷன் சிந்தூர் அது ஒன்றும் முடிவடையவில்லை, சும்மா நாங்கள் டெம்பரரியாக தான் நிறுத்தி வச்சுருக்கோம், பாஸ் பட்டன் தான் அமைக்கி வச்சுருக்கோம், இந்த மாதிரி ஏதாவது தாக்குதல் நடந்தால் எங்களுடைய பதிலடி மோசமாக இருக்கும் அப்படி இப்படின்லாம் மோடி மிரட்டினார். இப்போ நான் ஒன்றுமே செய்யலை, பயந்துட்டாரா? அப்போ ட்ரம்ப் சொன்னது நிஜம்தான், அவர் மிரட்டினதுனால தான் இவங்க சண்டையை நிறுத்தினாங்க, இனிமேல் எவ்வளோ அவங்க அடித்தாலும் இந்தியா பதிலடி கொடுக்காது, இதுலேருந்தே தெரியலையா மோடி பயந்து விட்டார் இப்படின்னு ஒன்று ஆரம்பிப்பாங்க. சரி, என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, என்ன நீ தானங்க சொன்னீங்க ஆப்ரேஷன் சிந்தூர்னு போய் குண்டு போடணும் இப்படின்லாம் சில பேர் கேட்கலாம். ஆனால் அவங்கெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யுத்தம் நடக்கும்போது ஐயோ பாகிஸ்தானில் இருக்கவங்களும் விவசாயிகள் தானே, அவங்களுக்கெல்லாம் தண்ணி கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறீங்களே இப்படின்னு கண்ணீர் விட்டவர்கள். பாகிஸ்தானில் இருக்கவங்களும் மக்கள் தானே, அவங்க மேலெல்லாம் குண்டு போடலாமா அப்படின்னு அவர்களுக்காக இறக்கப்பட்டவர்கள். பாகிஸ்தான் ஒரு இஸ்லாமிய நாடு அப்படின்றதுனால தான் மோடி அதனை எதிர்க்கிறார் இப்படின்லாம் சில பேர் கருத்து சொன்னாங்க. அப்போ ஆப்கானிஸ்தான் என்ன நாடு? அவங்களோட நாம ரொம்ப இணக்கமா இல்லையா? அவங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் நாம செஞ்சுட்டு இல்லையா? அவங்க நம்ம கிட்ட எங்களுக்கு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆதரவா அவங்க குரல் கொடுக்கலையா? ஸோ பாகிஸ்தானுக்கு எதிரான நமது எதிர்ப்பு அப்படின்றது மதத்தின் அடிப்படையில் கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். யாரா இருந்தாலும் எங்களோட நட்பா இருந்தீங்கன்னா நானும் உங்களோட நட்பா இருக்கும். இதுக்கு மதம் அப்படின்றது ஒரு இஷ்யூவே கிடையாது. ஏன்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இரண்டுமே இஸ்லாமிய நாடுகள். ஆப்கானிஸ்தான் இன்னைக்கு நம்மளோட அவ்வளவு இணக்கமாக இருக்கின்றார்கள். பாகிஸ்தானும் இஸ்லாமிய நாடு, இருந்தாலும் 2 பேரும் சண்டை போட்டு நிற்கிறாங்க. இதுல இருந்து புரியுதுங்களா? சண்டைக்கோ நட்புக்கோ ஜியோ பாலிட்டிக்ஸ்ல மதம் ஒரு ஃபேக்டர் கிடையாது. ஆனா இங்க இருக்கிற சில சில்வண்டுகள், இந்த அறிவு குருடர்கள்னு சொல்லுவாங்க, அதுங்க தான் இந்த மாதிரி எல்லாம் கிளப்பி விட்டுட்டு இருக்கிறது. ரைட், ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படின்றத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு செஸ் கேம் அப்படின்னு. அதுவும் 3D செஸ், ரொம்ப நிதானமாக விளையாட வேண்டிய ஒரு விஷயம். லோக்கல் பாலிட்டிக்ஸ் மாதிரி நீங்கள் எதை பண்ணீங்களா, நாங்கள் உடனே பதிலடிக்கு இதை பண்ணுறோம் பாருங்க அப்படின்னு சொல்லப்போனால் இன்னைக்கு லோக்கல் பாலிட்டிக்ஸ் கூட இந்த மாதிரிலாம் உதார் விடுறதெல்லாம் விட்டுட்டு, ஓ நீங்கள் அப்படி பண்ணீங்களா, சரி நாங்கள் வாயில் பேச மாட்டோம்,
ஆனால் சத்தமே காட்டாமல் கபால்னு உங்கள் கட்சி என்ன பண்ணுறார், ஒன்று உங்கள் கட்சியை உடைப்போம், இல்லை உங்கள் கட்சியில் இருக்க முக்கியமான ஆளுங்களை கபால்னு நாங்கள் எங்கள் கட்சிக்கு தூக்கிட்டு வந்துடுவோம், இல்லை ஏதோ ஒன்று பண்ணுவோம், சத்தம் காட்டாமல் பண்ணுவோம், பண்ண பிறகு சொல்லுவோம். கையை வாங்கிறது தெரியாது, ஆனால் அரை மட்டும் பொழியர்னு விழும், அதுக்கப்புறமா தான் அடிச்சான்றதே தெரியும். இதைத்தான் இன்னைக்கு லோக்கல் பாலிடிக்ஸ்லேயே நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கச்ச ஜியோ பாலிட்டிக்ஸில் வந்து பார்த்தீங்களா நீங்கள் ஆப்ரேஷன் சிந்தூரை ஸ்டார்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு சில சில்வண்டுகள் மிட்டாய் மாமாக்கள்லாம் கேட்டாங்கன்னா அப்படியே தூணு ஊதி தள்ளிட்டு போயிட்டே இருங்க. இப்போ அந்த டைட்டிலுக்கு வருவோம், ஆப்ரேஷன் ஆப்பு. இங்கே டெல்லியில் இந்த சம்பவம் நடந்துதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இஸ்லாமாபாத்தில் ஒரு கோர்ட்டு, அந்த கோர்ட்டு வாசலில் ஒரு வண்டியை நிறுத்தி வச்சுருக்காங்க. அந்த வண்டி திடீர்னு வெடிக்குதுங்க, பயங்கரமான இன்டென்சிட்டி. கிட்டத்தட்ட 12 பேர் வந்து மரணம் அடைந்து விட்டார்கள், நிறைய பேர் காயமடைந்திருக்கின்றார்கள். அந்த வேன் வந்து கோர்ட்டுக்கு உள்ளே போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க போல இருக்கு. பட் உள்ளே போகிறதுக்கு அனுமதி கிடைக்கவில்லை. அதனால் கோர்ட்டு வளாகத்துக்கு வெளியில் நிறுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறமா நடந்த சம்பவம் இது. அதே மாதிரி அந்த ஒரு ட்ரைனிங் சென்டர், இராணுவ வீரர்களுடைய ட்ரைனிங் சென்டர், அதற்கு எதிராகவும் தாக்குதல் நடத்த ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த தாக்குதல் முறியடிக்கப்பட்டு விட்டது. அதில் இருந்த ஒரு 6 பேர், அவங்கள வந்து ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவர்கள்னு சொல்கிறாங்க, அவங்க வந்து கொல்லப்பட்டிருக்கின்றனர். அந்த முயற்சி தடுக்கப்பட்டது. இப்போது பாகிஸ்தானில் வந்து கதற ஆரம்பிச்சிட்டாங்க. வழக்கம் போல் என்ன பண்ணிட்டாங்க, பார்த்தீங்களா இந்தியா தான் இதுக்கு பின்னாடி இருக்குது அப்படின்னு. ஏங்க இந்தியாவுக்கும் இதுக்கு என்னங்க சம்மந்தம் அப்படின்னு கேட்டால், இல்லை ஆப்கானிஸ்தான் வந்து தே ஆர் ட்ரைங் டு கன்வே எ மெசேஜ். அதாவது இந்தியா மேலே நீ கை வச்சியானா நாங்கள் உங்களை அடிப்போம் அப்படின்னு ஆப்கானிஸ்தான் வந்து பாகிஸ்தானுக்கு சொல்கிறாங்களா? அப்படியா? சாரி, எங்களுக்கு வந்து அந்த பஷ்டூன் பாஷை தெரியாது, அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றது எங்களுக்கு புரியலை. பட் அப்படி எதுவும் சம்மதம் இருக்கிறதா நான் நினைக்கல. இங்கே இந்தியாவில் ஒரு குண்டு வெடிச்சது, அதே மாதிரி பாகிஸ்தானில் ஒரு குண்டு வெடிச்சிருக்கு. நீங்கள் ஏன் லிங்க் பண்ணுறீங்க? அந்த பீகார் தேர்தல், டெல்லி குண்டு வெடிப்பு, அந்த மாதிரி 2 சம்பவம் நீங்களா லிங்க் பண்ணிக்கிறீங்கன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது. ஓகே, இப்போ பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா ஆசிம் முனீர் அவர் வந்து ஒரு 27வது சட்ட திருத்தம் அவர் கொண்டு வந்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டு, பாராளுமன்றத்தில் தான் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. ஆனால் எல்லாமே அவர் சொன்னதை அந்த நீட் நேரத்தில் கையெழுத்து போடுவாங்களா, அந்த மாதிரி கையெழுத்து போட்டாங்களா, கை நாட்டு போட்டாங்களா தெரியல, அப்படி தான் பாகிஸ்தான் பாராளுமன்றம் நிறைவேற்றி இருக்கின்றது. அதாவது அந்த ஃபீல்டு மார்ஷல் இருக்கார் இல்லையா, அவர் மேலே வந்து இனிமேல் யாரும் எந்த கேஸும் போட முடியாது. அவர் என்ன பண்ணாலும் அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர் மேலே நீங்கள் கேஸே போட முடியாது. அதுக்கப்புறமா இராணுவத்தின் அந்த முப்படைகள், விமானப்படை, தரைப்படை, கப்பல் படை இருக்கு இல்லையா, எல்லாத்துக்கும் இவர் தான் வந்து சீஃபு. நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் அதுவும் வந்து இவர் கமாண்டில் தான் இருக்கும். அப்படின்னு இன்னும் ஏகப்பட்ட பவர்ஸ் அவர்கிட்ட அள்ளி கொடுத்துட்டாங்க. பாருங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள், அதுக்கப்புறம் பிரதம மந்திரி, ஜனாதிபதி அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது. எப்படிங்க? ஏன்னா ஆசிம் முனீருக்கு ஆதரவா அது அவருக்கு ஒரு 100 எம்பி இருக்காங்க, அவர் என்ன கட்சியாக நடத்துறாரு? அப்புறம் எப்படி எல்லாருமா சேர்ந்து வந்து இந்த பவர்ஸ் எல்லாம் அள்ளிக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு வந்தோம், சபாஷ் ஷெரீஃப் எத்தனை நாள் வந்து அவர் ஒன்றும் அந்த பவரில் இருப்பார் அப்படின்றதெல்லாம் தெரியாது. எல்லாமே மிலிட்ரி தான் வந்து பின்னாடி இருந்து ஆட்டி கொண்டு இருக்கின்றது. அவருடைய பவரெல்லாம் பிடுங்கப்படும்னு அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கின்றதை நம்ம பார்க்குறோம். அண்ட் ஆசிம் முனீரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அண்ணன் ட்ரம்ப்புடைய லேப் டாக் அப்படின்னு சொல்லலாம். அவர் மடியில் வைத்து கொண்டு இருக்கும் ஒரு நாய், ஏய் ஷூ அப்படின்னா போயிட்டு லொல்லுன்னு கத்துற ஒரு நாய், அவ்வளோதான். ஆனால் ட்ரம்ப் ஒன்றா இந்த நாய் வந்து ஃபெரோஷியஸ் அப்படின்னு நினச்சிக்கலாமே தவிர, உலகத்துக்கு உண்மை தெரியும், இது வந்து சாதாரண ஒரு பொமரேனியன் டாக், சும்மா கத்திட்டு தான் இருக்கும். ஐ அப்படின்னா கபகபன்னு டேடி பின்னாடி போய், அதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பலை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். வேறஸ் சீனா இப்போ இதை எப்படி எடுத்துப்பாங்க? ஆல்ரெடி ஆசிம் முனீருக்கும் ட்ரம்ப்புக்கும் அப்படி இணக்கம் அதிகமாகி கொண்டு வருகின்றது அப்படின்றத அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து அவர்கிட்டே எல்லா பவர்ஸையும் கொடுத்துட்டாங்க அப்படின்னும் போது இன்டைரக்ட்லி ட்ரம்ப் தான் இப்போ பாகிஸ்தானை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கின்றார், ஆட்டி வைத்து கொண்டிருக்கின்றார். ஏற்கனவே ஆப்கானிஸ்தானில் இந்த பக்ராம் பேசக்கூடு அப்படின்னு கேட்டிருந்தார். அந்த பக்கம் அஜர்பைஜானில் போய் உட்காந்துருக்கிறாங்க அமெரிக்கா இப்போது. அப்போ எல்லா இடத்துலையும் சுற்று போட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அன்றைக்கே பார்த்தோம் இல்லையா, கசகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் அப்படின்னு இவங்களோடலாம் வந்து புதிய உறவை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார். இதெல்லாமும் வந்து சீனாவுக்கு ஒரு ஆப்பு வைக்கிற விஷயங்கள். அப்போது இவ்வளோ நாளாக இத்தனை 1000 கோடிகள் செலவு பண்ணி பாகிஸ்தானில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அங்கே போர்ட்டெல்லாம் டெவலப் பண்ணின்னுக்கிறாங்க, அந்த பக்கத்துலேருந்து அப்படியே நேராக பாகிஸ்தான் வழியாக சீனாவுக்கு வரணும் அப்படின்னு அதுக்கெல்லாம் ஆப்பு வைக்கிற மாதிரி. ஏன்னா இந்த பக்கம் அந்த மலாக்கா ஸ்ட்ரெயிட் அப்படின்றது பயங்கரமான சோக் பாயிண்ட்டு.
சீனாலேருந்து வெளில போகிறதோ இல்லை சீனாவுக்கு வர வேண்டிய ஆயில் மாதிரியான விஷயங்களோ மலாக்கா ஸ்ட்ரெயிட் வழியாக தான் வந்தாகணும். அப்போ அந்த இடத்துல அமெரிக்கா ஒருவேளை நாளைக்கு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல அவங்க கை வச்சாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வர வேண்டியதும் போக வேண்டியதும் நின்று போயிடும். அது ஒரு பெரிய கஷ்டம் அவங்களுக்கு. சரி ரைட்டு, இப்போ ரஷ்யாவிலேருந்து புதுசாக என்னென்னவோ பிளான்லாம் போட்டுட்ருக்காங்க, அங்கேருந்து ஆயில் வருது அப்படின்னாலும் இவங்களுடைய எக்ஸ்போர்ட் அதெல்லாம் ஒரு சிக்கல் இருக்கு இல்லையா? அதனால தான் அந்த பக்கம் பாகிஸ்தான்லேருந்து அப்படியே கொண்டு வரலான்றதுக்காக பிளான் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி ட்ரம்ப்பும் ஆசிம் முனீரும் டாடி டாடின்னு பாட்டு பாடிந்தாங்கன்னா சீனா சும்மா இருப்பாங்களா? இது ஆசிம் முனீருக்கு நல்லா தெரியும், ஷபாஸ் ஷெரீஃபுக்கும் நல்லா தெரியும். ஆனால் ஷபாஸ் ஷெரீஃபால் பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் எதுவும் பண்ண முடியாது. அந்த லேப் டாக் நாய் என்ன கத்துதோ அதுக்கு பயந்துன்னு உக்காந்து இருக்க வேண்டியது தான் ஷபாஸ் ஷெரீஃபோடைய வேலை. அண்ட் ஆசிம் முனீருக்கு சீனாவுக்கு இது பிடிக்காதுன்றது நல்லா தெரியும். இருந்தாலும் ஏன் இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு அவருக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. லைஃப் டைம் ஃபுல் செட்டில்மெண்ட் வந்துட்டு இருக்கும் அவருக்கு அமெரிக்காவிலேருந்து ட்ரம்ப் கிட்டேருந்து. அதனால் இந்த நாடு மக்களும் என்ன ஆனாலும் எனக்கு என்ன வந்தது, என் ஃபேமிலியெல்லாம் ஃபாரினில் போய் செட்டில் ஆயிடுவாங்க, நானும் சோக்கா எஸ்கேப் ஆயிடுவேன். இங்கே இருக்கிற அந்த ஏழை எளிய மக்கள் வாடவர் யாராக இருந்தாலும் அவங்க கேடு கெட்டு போனால் எனக்கு என்ன வந்தது இப்படின்னு நினைக்கிற ஒரு மனுஷன்தான் ஆசிம் முனீர். அதனால் பாகிஸ்தானுக்காக யாரும் இறக்கப்படாதீர்கள், குரல் கொடுக்காதீர்கள். அது அழிய வேண்டியது காலத்தின் கட்டாயம்னா அழிந்தே தீரும். அந்த அழிவு அப்படின்றது இந்தியாவால் கிடையாது, பாகிஸ்தானில் இருக்கவங்களால. அவங்க யாரை தலைவர்கள்னு நினைக்கிறாங்களோ, யாரை இராணுவத்தின் சீஃப் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, யாரை இந்த நாட்டின் பிரதமர் ஜனாதிபதினு நினைக்கிறாங்களோ அவங்களால தான் பாகிஸ்தானுக்கு அழிவே தவிர நம்மால கிடையாது. கடவுள் இருக்கான் குமார், கெட்டது பண்ணுறவங்கள நிச்சயமாக அந்த அழிவு அப்படின்றத ஒரு நாள் சந்தித்தே தீரும். அதுவும் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நின்று கொள்ளும்லாம் கிடையாது, டகால்னு அன்னைக்கே அதற்கான பதில் கிடைத்து விடுகின்றது. ப்ரொவைடட் நாம நல்லவங்களாக இருக்கணும், நாம் நாட்டுக்காக சிந்திக்கின்ற பாடுபடுகின்ற தலைவர்களை தேர்ந்தெடுக்கணும். அப்படி பண்ணோன்னு சொன்னால் நமது எதிரி நாடுகளுக்கு அழிவு அப்படின்றது அவங்களே தேடிப்பாங்க. ஸோ அல்டிமேட்லி நாம தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு. இப்போ ஆப்கானிஸ்தானில் என்ன பண்ணியிருக்காங்க, பாகிஸ்தானுடைய வர்த்தகம், பாகிஸ்தான் வழியான வர்த்தகம் எல்லாத்தையும் இழுத்து மூடுங்க அப்படின்ட்டாங்க. 3 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க ஆப்கானிஸ்தானில். அந்த அமைச்சர் நேற்றுக்கு பேசியிருக்காரு. முக்கியமாக இந்த மருந்து இந்த மாதிரி விஷயங்கள் பாகிஸ்தான்லேருந்து வாங்கிட்டு இருக்கோம். எதுக்கு அங்கேருந்து வாங்கணும்? ஏன்னா வேறு இடத்துல மருந்தே கிடைக்காதானே? வேறு ரூட்டில் வாங்குங்க, வேறு மார்க்கெட்லேருந்து வாங்குங்க. பாகிஸ்தான்லேருந்து எந்தையும் வாங்காதீங்க, எதையும் கொடுக்காதீங்க. 3 மாதம்தான், அதுக்குள்ளே எல்லாத்தையும் நீங்கள் மூட்டை கட்டிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ சில பேர் கேட்கலாம், சமீபத்தில் கூட ஆப்கானிஸ்தானில் பெரிய அளவுக்கு ஏர் டிஃபென்ஸ் கிடையாது அப்படின்றதுனால இவங்க பாட்டுக்கு நினச்ச நேரத்துக்கு போவாங்க, டொக்கு டொக்குன்னு கொண்டு போட்டு வந்தாங்க. காபூல்லலாம் பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் போய் பண்ணிட்டு வந்தாங்கல்ல. அப்போது பாகிஸ்தானை எதிர்த்து ஆப்கானிஸ்தான் எப்படி தாக்கு பிடிக்க முடியும் அப்படின்னா, அமெரிக்கா சோவியத் ரஷ்யாவையே அடித்து துரத்தினவங்க ஆப்கானிஸ்தானை அந்த வீரர்கள். அப்படி இருக்கச்ச பாகிஸ்தான்லாம் சுண்டக்கா. நீங்க பாருங்க, இந்த போர் அப்படின்றது நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க பண்ணணும்னு அர்த்தம் கிடையாது. ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் உள்ளுக்குள்ளேயே நான் அவனை போட்டு தள்ளுவேன். நான் இங்கேருந்து ராணுவத்தை அனுப்பணும்னு அவசியம் கிடையாது. என்கிட்ட அவ்வளோ பெரிய ராணுவம் கிடையாது. உங்களை எதிர்க்கிற மாதிரி உங்களுடைய அந்த F-16 இல்லை மற்ற ஃபைட்டர் ஜெட்ஸோ இதையெல்லாம் அட்டாக் பண்ணுற மாதிரி என்கிட்ட கிடையாது தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் எங்கள் ஆளுங்க உன் ஊருக்குள்ளேயே கலாட்டா பண்ணுவானுங்க, அங்கேயே உன்னை போடுவானுங்க. யார் எவனும் உனக்கு வித்தியாசமே தெரியாது. 2 ராணுவத்துக்கு நடுவில் சண்டை அப்படின்னா எல்லையில் மட்டும் நடக்கும். ஆனால் ஆப்கானிஸ்தான் விஷயத்தில் உங்கள் வீட்டுக்குள்ளேயே நடக்கும். அதை சமாளிக்கிறதுக்கு நீங்கள் தயாரா? இதுதான் ஆப்கானிஸ்தானுடைய கேள்வி. இதைத்தான் ஆப்ரேஷன் ஆப்பு அப்படின்னு நான் சொன்னேன் நண்பர்களே. மறுபடியும் சொல்கிறேன், இதுக்கும் இந்தியாவுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. ஏன்னா ஆப்கானிஸ்தான் மேலே பாகிஸ்தான் குண்டு போட்டுது, அதனால தான் இந்த பிரச்சனையே. எப்படி பாகிஸ்தான் ஆசிம் முனீர் அவங்களும் மோடியுடைய ஸ்லீப்பர்ஸ் எல்லாம், அதனால தான் ஆப்கானிஸ்தான் மேலே குண்டு போட்டு இப்படி சண்டையை உருவாக்கினாங்களா? மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.